அட வாசில்பா உட்காரு. ஏன் நின்னுட்டே இருக்கா? இருக்கட்டும் மாமா. எங்க உங்க பொண்டாட்டிய காணும்? பிள்ளைக்கு நீங்க சோறு ஊட்டுற மாதிரி இருக்கு. அப்படி திண்ணையில உட்காரு சில்பா. அவ எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியல. எங்கிட்டாவது போய் தொலையட்டும். அந்த அந்த கூடவே திரிவாள்வளே அவளும் பின்னாடி போயிருப்பா. நீ உட்காரு அப்படி திண்ணையில, நம்ம பேசிட்டு உட்காந்துருப்போம். வேண்டாம் மாமா, இவ பாட்டுக்கு வந்தான்னா 2 பேரும் பேசிட்டா உட்காந்துருக்கீன்னு அவ ஒரு மாதிரி பேசுவா. வேண்டாம், நான் அப்படிக்கா நிக்கேன். வேலைக்கு போலையா மாமா? இந்த கிளம்பிட்டு இருக்கேன் சில்பா. பிள்ளைக்கு சோறு ஊட்டிட்டு அம்மாட்ட விட்டுட்டு தான் வேலைக்கு போகணும். ஓ அப்படியா, சரி மாமா. வேலைக்கு போகும்போது அப்படியே என்ன நான் டவுனுக்கு போகணும், அப்படியே இறக்கி விட்டுறீங்களா? சில்பா, என்ன நீ இப்படி கேட்டுவிட்ட? என் வண்டியில உனக்கு எப்பவும் இடம் உண்டு. உன்னை என்னைக்காவது நான் ஏத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா? சொல்லு, என்னைக்காவது நான் என் வாயை தொடர்ந்து உன்னை என் வண்டியில ஏத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா? என்ன கேள்வி கேட்குற சில்பா நீ? இதனால நான் கோச்சுக்கிறேன். அடங்கொய்யால, அட பம்பரகட்ட மண்டையா, சிலுப்பா பக்கம் சாஞ்சிட்டியா? என் வண்டியில என்னைக்கும் உனக்கு இடம் உண்டா? புஷ்பா புருஷா, இன்னைக்கு இருக்குட்டி உனக்கு. சரி மாமா, அப்போ நான் கட்டைப்பையெல்லாம் எடுத்து ரெடியா எங்கள் வேப்ப மரத்து பக்கத்தில் நிற்கிறேன். இன்னைக்கு கிளம்பி வரும்போது அப்படியே என்ன கூட்டிகிட்டு போங்க. நில்லு சில்பா, இந்த பிள்ளைக்கு இன்னும் 2 வாய் ஊட்டி ஊட்டி சாப்பிடாது போல, அப்படி வச்சுட்டு வாரேன். அப்படி போகலாம். ஐயோ வேண்டாம் மாமா, உங்கள் பொண்டாட்டி வந்தானே கத்திடுவா. கத்துவா கத்துவா, அவ வீட்டுல இல்ல, எங்க போனான்னு தெரியல. நீ அப்படி நில்லு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் கட்டைப்பையெல்லாம் எடுக்கணும். நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படி நிற்க வாங்க. என்னம்மா, அப்பட்ட 2 வாய் வாங்கிக்கிறியா? அப்பா உனக்கு ஊட்டிட்டு ஆபீஸ் போகணும் பத்தியா? பிள்ளைக்கு பசிக்கல சொல்லுது. பிள்ளைய கண்டுக்கிறாளா பாரு. காலையில எழுந்து பிள்ளைக்கு சோறு ஊட்டணும் பண்ணணும் ஏதாவது நினைக்கிறாளா? இஷ்டத்துக்கு கிளம்பி ஓடிடுறேங்காது. மாமா இல்லை என்ன சொல்லுது? மாமாவா? மஞ்ச மண்டை மாமா மாமா, நான் புஷ்பா புருஷனை மடக்கி வச்சிருக்க. இன்னைக்கு இரு, அவளை இப்பவுமே நான் கூட்டியாரேன். அப்படி இல்ல சில்பா, இல்ல அம்மா யாபத்துல இருக்கு போல, அதுதான் சாப்பாடு வேண்டாங்குது. நான் எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வந்தேன்னா அவ அப்புறம் வந்து இது ஊட்டுவா. இப்போதைக்கு பசிக்கலன்னு சொல்லுது. சரி இரு, நான் பிள்ளைய விட்டுட்டு வரேன். மாமா மெதுவா பொறுமையா ஊட்டிட்டு வாங்க, அப்புறமா போகலாம். இல்ல சில்பா, நீ எவ்வளவு நேரம் நின்னுகிட்டு இருப்ப? இருவாரு. ஷோ, கேட்க மாட்டீங்க போல. நீ வெயிட் பண்றது என்னால தாங்க முடியுமா என்ன? அட போங்க மாமா. ஏ புஷ்பா, எங்க போயிட்டு வர்ற? உன் வீட்டுல என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குது தெரியுமா? நீ அது தெரியாம ஊர்ல சுத்திட்டா இருக்க. ஏ வளரு, என்ன பேசுற நீ? என் வீட்டில் என்ன கூத்து? தெரு கூத்தா நடக்கு? ஒன்றும் இல்லை, போவியா என்னம்மா? உன் வீட்டுல தெரு கூத்து இல்ல, என்னென்ன கூத்தோ நடக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புருஷன் அவளை ஏத்திட்டு வண்டியில போறான் பாரு. என் புருஷனா? எவ்வளோ ஏற்றிக்கிட்டு சொல்கிற? வளரு, மரியாதையா பேசு, சொல்லிவிட்டேன். ஓ, வாங்கிட்டெல்லாம் வந்து நான் சொல்றேன் பாரு, என்ன சொல்லணும், என்னையவே நீ மரியாதையா பேசுங்கிறியா? பின்ன தேவையில்லாம என் புருஷன் எவளையோ வண்டியில ஏத்திட்டு போறான்னு சொல்ற வந்து அப்புறம் என்னத்த சொல்ல? என் பிள்ளைக்கு சோறு விட்டுட்டு இருப்பான். சோறு தானே, சோறு தானே. இங்க வா, இங்க வா, நான் காட்டுறேன் உனக்கு என்ன பண்ணிட்டு நிக்கான்னு. வளரே, தேவையில்லாம என் குடும்ப விஷயத்துல தலையிடாத சொல்லிவிட்டேன். அடி, தலையிடலன்னா தான் பிரச்சனை. தலையிட்டா உனக்கு நான் பாரு, உனக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் தெரியும். சரி வா, வீட்டில் போய் பார்ப்போம். இந்நேரம் ஏத்தி கொண்டு போயிட்டானோ இன்னமும் தெரியல. யாரை ஏத்திட்டு? இங்க வா, நேரா வந்து பார்த்ததான் உனக்கு நல்லா தெரியும். இவ கிறுக்கச்சியா இருப்பா போல. தேவையில்லாம அந்த மனுஷனை இழுத்து பேசிட்டு இருக்கா. ஏதோ கதை கட்டிட்டு இருக்கா. போடி வாரேன். சில்பா யாரு? ஏ புஷ்பா, பாரு உன் புருஷன் பண்ற வேலையா. டாய், புஷ்பா, எப்போ வந்த நீ? நான் வந்தது இருக்கட்டும்டா. என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ இப்போ? இவளை நீ எதுக்கு உன் வண்டியில ஏத்துற? புஷ்பா, ஆபீஸ் போற வழியில அங்க மார்க்கெட்டுக்கு போறேன்னு சில்பா. அதான் அப்படியே கொண்டு போய் இறக்கி விடலாமேன்னு சரின்னு. வேற ஒண்ணும் இல்ல புஷ்பா. வந்து ஒரு தொகை உதவிக்கு நம்மளை கூப்பிடும் போது எப்படி வேணான்னு சொல்லுவா? சொல்லு, நீ தான் சொல்லியிருக்கோம்ல, யாராவது உதவி கேட்டா செய்யுங்கன்னு. இவளை மார்க்கெட்டில் இறக்கி விட நீ போறியா? நீ போறியான்னு கேட்டேன். அடியே, உன்கிட்ட நான் எவ்வளவு சொன்னாலும் அறிவே இருக்காதாடி. புஷ்பா, உன் புருஷன் மேலாம் எந்த தப்பும் இல்லை. நான் தான் போகிற வழியில் அப்படி மார்க்கெட்டில் இறங்கிக்கிறவாமான்னு கேட்டேன். என்ன கேட்ட? மாமான்னு கேட்டியா?
மாமா முறை தானே புஷ்பா வேணும் எனக்கு. அத்தா அம்மாவா உறவு, மாமே அம்மாவை உறவுன்னு எத்தனை தடவை வேண்டாம் வேண்டாம்னு பொடிச்சு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனாலும் நீங்க 2 பேரும் திருந்துறதா இல்லைல்ல? புஷ்பா புஷ்பா தப்புதான் புஷ்பா, தப்புதான். என்ன தப்புதான் உப்புதான்னுட்டு? வளரு, இது எல்லாம் உன்னோட வேலையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு, நேருக்கு நேரா. அவ 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 அவகிட்ட என்னத்துக்கு பேசுற? இங்க பாரு, நான் ஒன்றும் பண்ணது ஒன்றும் பெருசா தப்புலாம் ஒன்றும் கிடையாது. வரையணிச்சு ஏத்தலான்னு போனேன், அவ்வளவுதான். டாய் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேன். ஏ செல்வா, என்ன புடி சிரிப்பா? அவ மேலைய போய் விழுகிற அடியே. போய் தொலைங்க. இன்னைக்கு உன்னைய சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ, இவ என்ன பத்திரகாளி மாதிரி ஆயிட்டா? இன்னைக்கு செல்வா கெதி அதோ கெதி தானோ? ஏ புஷ்பா, புஸ்ஸு, அடாடாடாடா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. அம்மா வேற சீக்கிரம் குப்பையை கொட்டிட்டு வாடின்னுச்சு. நம்ம இங்கே நேரம் ஆகுது. நம்ம நடந்து போறதுக்குள்ள மணி 1 மணி நேரம் ஆகிடும் போல. அமுதா, அமுதா, நம்மள யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு. அமுதா நில்லுங்க, உங்களை தான். இவரா? இவர் ஏன் தான் இப்படி பண்றாரோ தெரியல. எப்போ பார்த்தாலும் பின்னாடியே துரத்திட்டு ஓடிடுவோமா? நீங்க ஓடிடாதீங்க, நில்லுங்க, வந்துடுறேன். கடவுளே, இன்னைக்கு நல்லா பிடிச்சு திட்டி விடணும் இவரை. இனிமே என் பின்னாடி வர்றாத அளவுக்கு இவரை நல்லா திட்டி விடணும். அப்பதான் என் மனசே ஆறும். ஏங்க நில்லுங்க. அமுதா, நல்ல வேளை நின்னீங்க. நான் கூட ஓடிடுவீங்களோன்னு பார்த்தே பயந்துட்டேன். இங்க பாருங்க, எதுக்குங்க என் பின்னாடி சுத்திட்டே இருக்கியா? இத்தனை வருஷமா தான் சுத்தினியா, இப்பவுமா ஏங்க இப்படி பண்றீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்தாக. அந்த மாப்பிள்ளைக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான், சரிங்களா? கல்யாணம் முடிவு பண்ணி அடுத்த மாதம் முடிவாயிருச்சு. திரும்பவும் இது மாதிரி பின்னாடி வர்ற வேலை வச்சுக்கிறாதீங்க. என்ன அமுதா சொல்றீங்க? மாப்பிள்ளை வந்து பிடிச்சிருச்சா? ஏன் அமுதா, உங்க பின்னாடி ஒரு 15 வருஷமா சுத்துறனே, இன்னமுமாங்க என்ன பிடிக்கல உங்களுக்கு? இங்கே பாருங்க, நானும் உங்ககிட்ட 15 வருஷமாக தான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, எங்கள் அம்மா பார்க்குற மாப்பிள்ளையை தான் கட்டிப்பேன்னு. அது ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டுக்கு? இப்படி சும்மா பின்னாடியே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கிடுங்க. இங்கே பாரு அமுதா, உன்னால தான் நான் இத்தனை வருஷமே எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லியும் நான் பண்ணிக்கிறவே இல்லை, தெரியுமா? அதை முதல்ல தெரிஞ்சுக்க அமுதா. நீயும் கடவுள் தள்ளி போட்ட மாதிரி உனக்கு இப்படி தள்ளி போயிட்டே இருக்கு, சரியா? இப்போவாது புரிஞ்சுக்கிறியா இல்லையா? மாப்பிள்ளை வந்து படிச்சிருக்குன்னு நீ சொல்லதை கேட்டதும் எனக்கு பகீருங்குது. நீங்கள் அப்படி இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? இங்கே பாருங்க, இனிமேல் இந்த மாதிரி பின்னாடி வார வேலையை விட்டுட்டு காலையில் ஆனால் நான் எங்கே போகிறேன், சாயங்காலம் ஆனால் நான் எங்கே போகிறேன்னு தேடி அலைஞ்சிட்டு என் பின்னாடி வந்து கூப்பிட்டு பேசிட்டு இருக்காம உங்களுக்கு வேலையை பாருங்கள். ஏதாவது பொண்ணு கிடச்சிச்சின்னா பார்த்து கல்யாணத்தை முடிங்க. இங்கே பாரு அமுதா, இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் உன் பின்னாடி நான் சுற்றுறேன் அப்படின்னுட்டு. ஏன் அமுதா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, உங்கள் வீட்டில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அது என்னவோ தெரியலங்க, அவங்களுக்கு உங்களை பிடிக்க மாட்டேக்கு. நான் என்ன செய்ய முடியும்? என் அண்ணனுக்கு உங்களை பிடிக்கலை, என் அம்மாவுக்கு உங்களை பிடிக்கலை, அதனால தான் அவைய கட்டி வைக்கல. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு பிடிச்சாதானேங்க. ஏன் அமுதா நீ சொல்லலாம்ல உன் வீட்டில்? அது எப்படி? அவங்களுக்கே நீங்களே கேட்டு பிடிக்கலங்கும் போது நான் எப்படி சொல்ல முடியும்? போங்க, போய் வேலை இருந்தால் ஏதாவது பாருங்க, பொண்ணு இருந்தால் போய் கேட்டுங்க, போங்க. ஏன் அமுதா, என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே தெரியலையா? இத்தனை வருஷம் லோ நாய் மாதிரி திரியிறனே. நானா உங்களை தெரிய சொன்னேன்? சொல்லுங்க. இன்னைக்காவது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி என்னை பற்றி யோசிச்சு பாரு அமுதா. அப்போ தான் என்னோட அருமை உனக்கு புரியும். நான் உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன் அமுதா, கண் கலங்காமல் பார்த்துப்பேன். எல்லாரும் சொல்கிறது தான். இன்னைக்கு வந்த மாப்பிள்ளை கூட அப்படித்தான் சொன்னாங்க. ஏங்க இதெல்லாம் ஒரு இதாங்க, போங்கங்க. அந்த மாப்பிள்ளை கூட சொல்லலாம் அமுதா வாய் பேச்சுக்கு, ஆனால் நான் அப்படி கிடையாது. உனக்கு என் மனசில் கூட்டையே கட்டியிருக்கேன் அமுதா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ.
ஏற்கனவே எங்கள் அம்மா சீக்கிரம் வர சொல்லி சொல்லி விட்டுருந்துச்சு. நான் பாருங்கள் இவ்வளோ லேட்டு, இதில் வேற நீங்கள் வந்து கதை பேசிக்கிட்டு லேட்டு. அப்போ நான் இப்போ பேசுறதெல்லாம் கதைங்கிறியா? உனக்கே இது நியாயமா இருக்கா? சொல்லு. நானும் அந்த 15 வருஷமா பின்னாடி வராதீங்க வராதீங்கன்னு சொல்லி சொல்லி எனக்கே அழுத்து போச்சு. ஷப்பா, நான் போகிறேன். அமுதா, இன்னைக்குள்ள நீங்க பதில் சொல்லலை அப்படின்னா, இன்னைக்கு வேணாம், நாளைக்குள்ள நீங்க பதில் சொல்லலை அப்படின்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன். ஏங்க இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுட்டு பேசாமல் போகிறீங்களா வேலையை பார்த்துட்டு? ஆமாம், ஓ செத்துருவாகலாம்ல. இன்னைக்கும் இல்லை நாளைக்கும் இல்லை, இதே பதில் தான் எனக்கு வாயில் வரும். கடைசியா நாளைக்கு கேட்குறேன் அமுதா உன்கிட்ட. நீ ஒத்துக்கல அப்படின்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் உயிரை விடுறதுக்கு கூட தயார் அமுதா. இங்கே பாருங்க, என்னையால் நீங்கள் ஒன்றும் இறந்து போக தேவையில்ல. தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கை என்னவோ அதை பாருங்க. சும்மா என்னால் நீங்கள் இறந்து போய் எல்லாரும் என்னையும் சொல்கிறதுக்கா? உன்னை எதுக்கு சொல்ல போறாங்க சொல்லு. ஏற்கனவே ஊரில் எல்லாரும் என்ன தான் தப்பாக பேசுகிறாங்க, நீங்கள் எப்படி சுற்றுறதுக்கு? சரி அமுதா, விட்டு பேச்செல்லாம் வேண்டாம். நாளைக்குள்ளே நான் காத்துட்ருப்பேன். கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன். இல்லைன்னா என் கையில் மருந்து பாட்டிலோ தூக்கு கயிறோ தான் இருக்கும். இப்படியெல்லாம் பேசுகிற வேலையை விட்டுட்டு வேலை இருந்தால் அதாவது பாருங்க. சும்மா இப்படி சொன்னால் மட்டும் நான் ஒத்துப்பே நினச்சிங்களா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. அமுதா, இங்கே பாரு, எனக்கு 31 வயசு தான், உனக்கு 28 வயசு தான். இதுதான் கரெக்டான வயசு. இங்கே பாரு, நானும் உன்னை நினச்சிட்டு இவ்வளோ வருஷமாக கல்யாணமும் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் நீயும் கடவுளாக பார்த்து உனக்கு தட்டி தட்டி போயிட்டுருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல அமுதா? எதுக்கு? நீயும் நானும் சேர்றதுக்கு தான் இப்படியெல்லாம் நடக்கும் போல. அதெல்லாம் புரிஞ்சுக்கோ. அப்படின்லாம் எதுலேயும் ஒன்றும் இல்லை, சரிங்களா? பேசாமல் வேலை இருந்தால் போய் பாருங்க. ஆமாம், ச்சே, நம்ம எங்கே போனாலும் துரத்திட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பு.